சீசன் 9 நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தொடங்கினாங்க. இதில் 20 போட்டியாளர்கள் இருந்த நிலையில் ஒவ்வொருத்தவங்களா வெளியேற்றப்பட்டு இப்போது சபரி, அரோரா, விக்ரம், திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு 4 போட்டியாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. பிக் பாஸில் டாப் 5 போட்டியாளர்களாக கமருதீன், பார்வதி இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் 2 பேருமே ரெட் கார்டு வாங்கி வெளியேறிட்டாங்க. அதாவது சாண்ட்ராவை காரில் இருந்து எட்டி மிதிச்சு தள்ளினதுக்காக அவங்க 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் சோசியல் மீடியாவில் பலருமே ரெட் கார்டு கொடுத்தது சரிதான், பார்வதி தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது சரியானது, ஆனால் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்க கூடாது, பார்வதி கமருதீனை காதல் வலையில் விழ வச்சு கமருதீன் கோபத்தை சரியாக பயன்படுத்தி கடைசியில் வெளியேற்றிட்டாங்க. இதில் பாதிக்கப்பட்டது கமருதீன் தான், சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சோசியல் மீடியாவில் கமருதீனுக்கு பலருமே ஆதரவுகள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு 1 வாரத்துக்கும் மேலான நிலையில் கமருதீன் முதல் முறையாக வெளியில் வந்திருக்காங்க. அவங்கள ரசிகர்கள் பலருமே மாலை அணிவிச்சு தலையில் கிரீடம் வச்சு தூக்கி கொண்டாடி இருக்காங்க. கமருதீன் டைட்டில் வின் பண்ணல அப்படின்னாலும் கமருதீன் மக்கள் மனசை வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ தான் சாட்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பிக் பாஸ் வீட்டில் இருந்து ரெட் கார்டை பெற்று வெளியேறிய பார்வதி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் யாருக்கு ரெட் கார்டு, நான் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பலருமே இன்னும் நீ திருந்தலை, அடங்காத பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க.